மார்னிங் லேர்னர்ஸ், காலை வணக்கங்கள். இந்த டேலண்ட்ங்கிற டாப்பிக்கில் இது வரைக்கும் 3 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 வீடியோவில் பார்க்கலீனாக்க தயவு செய்து பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னாக்க ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். தேங்க்யூ. போன வீடியோவில் டேலண்ட்டை பற்றி பேசும்போது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக சொன்னேன். ஒன்று, டு ரெக்கக்னைஸ் அண்ட் டு டெவலப். 2 விஷயங்கள் அடிப்படை. அதாவது உள்ளிருக்கும் திறமைகள், தனித்திறமைகள்னு சொல்றோம், திறன்கள்னு சொல்றோம். ஆனா பெரும்பாலும் இது நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒளிஞ்சு இருக்கு. சில நேரங்கள்ல வாழ்க்கை முழுவதும் தெரியாமே போயிருது. பேரண்ட்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, அது கண்டுபிடிக்கல. நம்ம அடல்ட்டாயும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் செய்யல. கடைசியில இந்த மாதிரி திறமைகள்லாம் இருந்திருக்குப்பா எனக்கு அப்படின்னு சில சமயம் அப்படியே வருத்தங்கலந்த துணியில உள்ளுக்குள்ள சத்தம் கேட்குது. உண்டா இல்லையா? அதனால ஒவ்வொரு இளைஞனுக்கும், ஒவ்வொரு குழந்தைக்கும், அது குழந்தைக்கு பொறுப்பு அம்மா அப்பா, ஒவ்வொரு இளைஞனுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். டு ரெக்கக்னைஸ், கண்டுபிடிக்கிறது. தன்னுடைய தனித்திறமைகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, உலகத்தில் நிறைய இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு உண்டான வழிமுறைகள். நம்பர் 1, அப்சர்வ் செல்ஃப். அப்சர்வ் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னையே அப்சர்வ் பண்றது. அது நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறோம். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கிறோம். நம்மளையே அப்சர்வ் பண்ணுறதுன்னா என்ன? நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய ஃபீலிங்ஸை அப்சர்வ் பண்ணுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க, ஒரு வில்லன் இருக்காரு, ஒரு காமெடியன் இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்று எதில் என்னுடைய கவனம் அதிகமாக இருக்கு? ஹீரோ மேலே இருக்கா, அல்லது ஹீரோயின் மேலே இருக்கா, காமெடியன் மேலே இருக்கா, வில்லன் மேலே இருக்கா, அந்த வசனத்து மேலே இருக்கா, அவரோட முக பாவனைகள் மேலே இருக்கா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏன்னா சினிமாங்கிறது, டிவி, வீடியோ அப்படிங்கிறது நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது. அதனால அந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனித்து நமக்கு எதில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? செல்ஃப் அப்சர்வ் பண்றதுனால, தன்னுடைய தாட்ஸை, ஃபீலிங்ஸை அப்சர்வ் பண்றதுனால என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க, இன்ட்ரெஸ்ட். அந்த கண்டுபிடிப்பு நீங்க கண்டுபிடிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருக்கும். சில பல நேரங்கள்ல நம்ம அதை பார்க்குறோம், அப்சர்வ் பண்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா பல நினைவுகள்ல, ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நினைவுகள் நமக்கு வருது. அந்த பல நினைவுகளில் அதை கடந்து அப்படியே போயிட்டே இருக்கும், மிஸ் பண்ணிடுறோம். அப்படி ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு பிடிபடும். ஆஹா, இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா. ஒரு ஓவியத்தை பார்க்கறதுலையோ, ஒரு பாட்டை கேட்கறதுலையோ, ஒரு நடிப்பை பார்க்கறதுலையோ, ஒரு டாக்டர் தன்னுடைய வேலையை செய்யும் போது அவரை அப்சர்வ் பண்ணுறதுலையோ, ஒரு நர்ஸு அவங்க வேலை செய்யும் போது அவங்கள அப்சர்வ் பண்ணுறதுலையோ, ஒரு சேல்ஸ்மேன், அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சேல்ஸ்மேன், சேல்ஸ் கேர்ள், அவங்கள அப்சர்வ் பண்ணுறதுலையோ எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத, இந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டறிஞ்சு அதை பிடிச்சிக்கிறது. ஆஹா, இவ்வளவு நாளாக தெரியாமல் போச்சு, எனக்கு இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு. சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன குழந்தைகளில் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம். படிக்கும் காலங்களில் நமக்கு அதுக்கு உண்டான சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஊக்குவிக்கிறது பேரண்ட் சைட்ல இருந்தோ அல்லது டீச்சர் சைட்ல இருந்தோ கிடைக்காம போய் நம்ம பரீட்சை எழுதுறது, மார்க் வாங்கிறது, அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போவும் ஒன்றும் லேட் ஆகிடல. இப்போவும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நம்மளுடைய கியூரியாசிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தெரியும்.
கியூரியாசிட்டின்னா அதை கண்டறியும் ஆவல். எவ்வளோ ஆவல் இருக்கு நமக்கு, அதை பத்தி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளோ ஆவல் இருக்கு நமக்கு. அப்சர்விங் செல்ஃப் டு ஃபைண்ட் அவுட் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் அப்சர்விங் மை கியூரியாசிட்டி. அதுல இருந்து கண்டுபிடிக்கிறத நம்ம வசமா பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சுட்டு அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது ஃபீட்பேக். ஃபீட்பேக் பெரும்பாலும் நம்மெல்லாம் வாங்கிறது இல்லை. ஃபீட்பேக் நம்ம நினைச்சதுக்கு எதிர்மறையா இருந்தா அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. அதாவது ஃபீட்பேக் கேட்கும் போதே அது ஒரு பாராட்டுதலாக தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், உண்மையா நம்மளுடைய முன்னேற்றத்துல அபிமானம் கொண்டவர்கள், இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க உண்மையான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. உண்மையான ஃபீட்பேக் கொடுக்குறவங்க நம்மளுடைய வெல்விஷர்ஸ். அவங்களுடைய ஃபீட்பேக்கை பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக்னு போடக்கூடாது. ஃபீட்பேக்கை அப்ரிஷியேட்டிவ் ஃபீட்பேக், கரெக்டிவ் ஃபீட்பேக்னு பார்க்கலாம், என்கரேஜிங் ஃபீட்பேக்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம நம்மளையே அப்சர்வ் பண்ணணும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய கியூரியாசிட்டி எதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதை குறித்து வைக்கணும். 2வதா, நம்ம அந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வெல்விஷர்ஸ்ட இருந்து, நெருங்கிய நண்பர்கள்ட்ட இருந்து அதுக்குண்டான ஃபீட்பேக் வாங்கணும். இந்த 2 செயல்களையும் நம்ம தொடர்ந்து செஞ்சா நம்மளுடைய உள்ளுக்குள்ள மறைந்து இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகள் என்ன, எனக்கு எதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதை பத்தி நான் அறியறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறது புரியும். அது புரியும் போது பிளஸ் அதை செயலை செய்ய ஆரம்பிச்சு மற்றவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது, அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ்னு யாருன்னு எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட நம்ம ஃபீட்பேக், அவங்க தயங்காம அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கும்போது நம்மளுடைய டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இன்னமும் பல வழிகள் இருக்கு. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட திறமையை கண்டறிவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வழியை பற்றியும் மேற்கொண்டு பேசிக்கிட்டே போவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.